எப்படியாவது மழையில வந்து 1 வாரம் லீவு எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க நம்ம பசங்க. ஆனா என்னமோ ஸ்கூல் திறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே மழை ஓடிருச்சுங்க. அப்படியே வெயிலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு. பெரிய பையனுக்கு இன்னும் டேட்டு தரல. ஸ்டாஜன் இப்போ 8th கிளாஸ் போறாங்க. ஸ்டாஜனுக்கு வந்து ஏற்கனவே ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா ஏப்ரல் 1 மந்த் அவங்களுக்கு வந்து 8th கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதனால அவனுக்கு இன்னைக்கு புதுசா போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங் இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அண்ணி அப்படியே வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருட்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? 2 தேங்காய் வீட்டிலே காய்ச்ச கொய்யாப்பழம் நல்லா பழுத்துருச்சு. கூடவே பசலிக்கீரை, அப்புறம் 1 லிட்டர் பாலும் கொடுத்துட்ருக்காங்க. 1 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் ஏன் குடுமி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எடுத்தே கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு அடிக்கடி எடுக்கிறதுனால தேங்காய் அடிக்கடி பயன்படும். அதனால ரொம்ப நாள் வச்சு என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி வச்சாதான் கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமே பயன்படுறதுனால தான் அம்மா எனக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து கொடுத்து விட்ருவாங்க. ஓகேவா? பால் வீட்டில் உள்ள பசும் பால் பக்கத்து வீட்டில் வாங்குவேன். அக்கா இங்கே இருக்கிறதுனால அக்காவுக்கு பால் ஊர்லேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.